ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் யாழ்ப்பாணம் தொண்டமனாறு என்ற இடத்துல ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள கோயிலில் இந்த செல்வச்சந்நிதி ஆலயம். இந்த செல்வச்சந்நிதி ஆலயம் தொண்டமனாறு ஆற்றங்கரையுடன் அமைந்திருக்கு. பாருங்க, தொண்டமனாறு எப்படி அழகாக இருக்குண்டு, பார்க்கவே வடிவாக இருக்குது. இப்போ காலமே நாங்கள் 10 மணிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலை அன்னதான கந்தன், சின்ன கதிர்காமம், ஆற்றங்கரையான் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிற கோயில் தான் இந்த சந்நிதி கோயில். நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். நாங்கள் உள்ள வரவும் கோயில் மணி அடிக்குது. இப்போ நேரம் சரியா 10 மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இனிமேல் தான் கோயிலுக்கு போகிறோம். வாங்க, கால் கழுவிட்டு இனி கோயிலுக்குள்ளே போவோம். இதுதான் கோயிலின் தேர்மூட்டி. பாருங்க, இந்த காலகட்டத்தில் துலா அமைப்பு ஒரு இடத்துலையும் இல்லை. இங்கே சந்நிதி கோயிலில் மட்டும் இருக்குது. அருகி கொண்டு போகிறதில்ல இந்த துலாவும் உண்டு. பாருங்க, 2 துலா இருக்குது. 2 துலாவும் பாவனையிலான் இருக்குது. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க. பாருங்க, இந்த தொடருக்கு தேங்காய், கற்பூரங்கள், அர்ச்சனை கூடைகள் இதில் வாங்கி கொண்டு போகலாம். மற்றது பூ மாலைகள், பாருங்கள், மயிலுறகெல்லாம் இருக்குது. இதுதான் கோயிலுன்ற முகப்பு பகுதி. இதெல்லாம் நாங்கள் போகணும் கால் கழுவிட்டு. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம், வாங்க.
இதுதான் ஆலய தீர்த்தக்கேணி. இதில் இருக்கிற கேணி தான் நீராடுற நன்னீர் கேணி. தொண்டமனாறு ஆற்றங்கரையில் வந்து நீராடிட்டு அப்புறம் இதில் வந்து நன்னீர் கேணியில் வந்து நீராடிட்டு போவினோம். இந்த ஆலயத்தில் ஆகம முறைப்படி சேராமத்தான் இந்த கோயிலை வந்து பூஜை செய்கிறவ. வாயை வெள்ளை துணியால் கட்டி கொண்டு தான் பூஜை செய்கிறது. இதுக்கு வரலாற்று கதை ஒன்று இருக்குது. முருகன் தொண்டமனார் ஆற்றங்கரையில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு கேட்க இந்த வழியால் போனவர்கிட்ட என்ன நீ இந்த இடத்துல வச்சு பூசை செவியா என்று கேட்டவராம். அப்போ இந்த வழியால் போனவர் சொன்னாராம் தனக்கு மந்திரமும் தெரியாது பூசை செய்ய தெரியாதுன்னு. அப்போ முருகன் சொன்னாராம் நீ வந்து வாயை வெள்ளை துணியால் கட்டி கொண்டு பூசை செய்யுண்டு மந்திரம் சொல்லாமல். அதுக்கு பிறகு இந்த கோயிலில் வந்து பூசை செய்கிற முறை வந்து வாயால் துணியை கட்டி கொண்டு தான் பூசை செய்கிறவ. இந்த வாயால் துணியை கட்டி கொண்டு பூசை செய்கிற முறையை கப்புராலை என்று தான் சொல்கிறவ. இது கதிர்காமத்திலையும் இந்த முறையில் தான் பூசை செய்கிறவ. இந்த கோயிலில் வந்து பூசை செய்கிறவ அந்த முருகன்கிட்ட ஆற்றங்கரையில் கதைத்த வேண்ட பரம்பரையை சேர்ந்தவ தான் இப்போ பூசை செய்கிறவ. ஒரு நேர பூசை ஒரு ஆள் உண்டு அந்த மாறி மாறி வந்து பூசை செய்வினான். இந்த ஆலயத்தின் தலைவிருட்ச மரம் வந்து பூவரச மரம். இதுதான் இந்த மரம் பூவரச மரம். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ற வேலைங்க. கோயிலிൻ്റെ லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள்.
பாருங்கோ இந்த இடத்துல வந்து கதிர்ராமத்தின் படம் வந்து வரைஞ்சிருக்குது. இதில் இருக்கிறது வந்து கதிர்ராமம். மாவட்டத்திற்கு வருகிறது அனைவருக்கு அன்பான அவசியம் ஆண்டுமான வேண்டுகோள் கொள்ளுங்கள். ஆலய சூழலில் நெருக்கடி பாருங்கோ கோயிலை சுற்றி நல்ல இயற்கையோடு இணைந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதுதான் இந்த கோயிலுக்கு இன்னும் இயற்கை அழகை கூட்டுது. பின்னுக்கு ஆற்றங்கரையும் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்குது, அன்னதான கந்தன். ஏனெண்டா இங்கே எந்த நேரம் வந்தாலும் அன்னதானம் கொடுப்பிலாம். அதால தான் இந்த கோயிலை வந்து அன்னதான கந்தன் என்று அழைக்கலாம். இந்த கோயிலில் அன்னதான மடம் கிட்டத்தட்ட 5 கிட்ட இருக்குது. இங்கே ஆச்சிரமமும் இருக்குது. முருகனுக்காக தங்களை அர்ப்பணிச்சாக்களும் இங்கே இருக்கணும். பாருங்க இந்த கோயிலின் வெளி மண்டப பகுதி திருத்தல் வேலை நடக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சன்னதி கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் வழிபாடுகளை முடிச்சுட்டு வெளியில் வந்து நிற்கிறோம் மரத்துங்களை. பாருங்க இதில் தான் தொண்டமனாருன்ற வான் கதவுகள் இருக்குது. பாருங்க தொண்டமனார் வந்து எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க. இந்த கோயில் வந்து சுற்றி வர ஒரு இயற்கை அழகுடன் இருக்குது. இதுதான் தொண்டமனாறு. இதெல்லாம் வந்து நீராடுற இடம். சுற்றி வர இருக்கிற எல்லையை கடந்து போகக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஆறும் கூட. இங்கே வந்து நீராடிட்டு அப்புறம் உள்ளுக்கு இருக்கிற நன்னீரில் போய் நீராடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனே அமர்த்தி விடுங்க.
பாருங்க இங்கே 2 வடிவான நாய்க்குட்டி இருக்குது. தேவையானாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க இங்கே எல்லா வாகனத்தையும் கொண்டு வழிபடுகினோம். பாருங்க வாகனத்துக்கு மாலை கட்டி திருநூறு பூசி வழிபடுகினோம். இப்படி கிணக்க வாகனம் இங்கே வந்துருக்குது. பாருங்க இதில் கிணக்க வாகனம் வந்திருக்குது. இந்த சன்னதி கோயிலில் முருகன்ற வாகனம் மயில் நிற்கிது. வாங்க போய் பார்ப்போம். கிணத்துக்கு பின்னால் இருக்கிற கூட்டுக்கு தான் இந்த மயில் கூடி இருக்குது. இங்கே மயில் நிற்கிது பாருங்க. இது பெண் மயில் தான், ஆண் மயில காணையில். பெண் மயில் தனியத்தான் இருக்குது. இப்போ நேரம் சரியாக 11:15. வாங்க அன்னதான மடத்துக்கு போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிற ரோட்டுகள்லாம் அன்னதான மடங்களும் இருக்குது. அன்னதான மடத்துக்கு போகிற வழியில் பாருங்க பேமெண்ட்டுகள் இருக்குது. இதுதான் சன்னதியான் ஆச்சிரமம். இதுதான் சன்னதியான் வேதாந்த ஆச்சிரமம். இப்போ கொரோனா ஆண்டதால் பெருசாக ஆக்கள் இல்லை. ஆனாலும் 12 மணிக்கு இங்கே அன்னதானம் கொடுக்குறவையாம். இப்போ நேரம் சரியாக 11:20. சரியாக 12 மணிக்கு அன்னதானம் கொடுப்பினமாம். இப்போ நாங்கள் கோயில் வளவுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க இதில் கச்சான் கடையிலும் மற்றது சாப்பாட்டு கடையிலும் மற்றது ஐஸ்கிரீம் கடையிலும் இருக்குது. பாருங்க இதில் இருக்கிற சாப்பாட்டு கடையில். இங்கால வந்து பாருங்க ஐஸ்கிரீம் கடையில் இருக்குது. இதில் சந்திரா ஐஸ்கிரீம் கடை இருக்குது. பாருங்க இதில் கலர் கலர் முறுக்குகள் இருக்குது. மரவள்ளி பொரியல், பகோடா. பாருங்க இதில் கலர் கலர் இனிப்புகள் இருக்குது. பாருங்க கலர் லட்டுக்கெல்லாம் இருக்குது. பாருங்க மரவள்ளி பொரியல், மிக்சர்கள், பகோடா எல்லாம் இருக்குது. மற்ற இனிப்பு பூந்தி இருக்குது, மஞ்சள் பூந்தி. மற்றதில் ஒரு கச்சாங்கடை இருக்குது. பாருங்க இஞ்சாலையும் கச்சாங்க தான் இருக்குது. என்னம்மா ஆமாம் வரவரட்டு
மரவட்டம் படிக்கும் டஸ்ட் ஓடாது. பாருங்கோ சோளம் இருக்குது, கச்சான் இருக்குது, பட்டாணி கடலைகள் இருக்குது, அடுத்தது மஞ்சள் கடலையிலும் இருக்குது. பாருங்க தான் அளவு கப்புகள் மஞ்சள் கடலை. பாருங்க கச்சான் 2-3 வெரைட்டியில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் உடைச்சி பார்த்து தான் நாங்கள் வேண்டணும். வேண்டைக்க 2-3 சுலகில் இருந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்து வேண்டினா நல்லா இருக்கும். பாருங்க இங்கால டொய்ஸ் கடைகள் இருக்குது. எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ தெரியல. இந்த நேருக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. சைலோ ஐஸ்கிரீம், அங்கால டியோ ஐஸ்கிரீம் இருக்கு. இங்கால லிங்கன் ஐஸ்கிரீம் இருக்கு. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே.